சிறுபான்மையர் ஓட்டுகள் மற்றும் குறிப்பாக கல்லறனுடைய வாக்கு வங்கிகளை நாம் தமிழரும் அமமுகவும் பெற்றது. இப்போ அது யாருக்கு போகும்னா, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இங்கே கொங்கு பெல்ட்டில் மட்டும் இல்லை, இங்கேயுமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. அதே போல் சிறுபான்மையர் வாக்கு அப்படின்றது எப்பயுமே அது திமுகவுக்கு போகும். அது இந்த முறை முழுமையாக விஜய்க்கு தான் போகும். கம்யூனிஸ்ட்டு தான் அங்கே களப்பணியில் ரொம்ப அதிகமாக தீவிரமாக இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட்டு ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆலங்குளம், கந்தர்வக்கோட்டை இந்த வேங்கைவேல் பிரச்சனையினால திமுக இழக்கிறது. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நமது சேனலில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் மாவட்ட வாரியாக யாருக்கு வெற்றி நிலவரம், களத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு புதுக்கோட்டை பற்றி விரிவாக பேச நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். புதுக்கோட்டை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான தொகுதினால சொல்லலாம். அடிக்கடி நீங்கள் போயிட்டு வர தொகுதி தான். அங்கே புதுக்கோட்டையில் ஒரு 6 தொகுதிகள் இருக்குது. கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, ஒரு 6 தொகுதி இருந்தால் கூட 5 தொகுதி திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு. 1 மட்டும் அஇஅதிமுக வெற்றி பெற்றிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான தொகுதின்னு கூட சொல்லலாம். அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது? நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரனால உங்கள்கிட்ட கேட்கலாம். நான் சில நேரங்களில் திருச்சியை விட புதுக்கோட்டை மையமாக தங்கி தான் அந்த சவுத் பெல்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுவேன். அதனால் அதை ரிப்பீட்டடாக இதுக்குன்னு தனியாக இப்போ தேனியில் என்னால் கம்பம் மாதிரியான இடத்துக்கு போக முடியல. சில நேரங்களில் சில பேரோட பேசி அங்கே இருக்கிற நிலவரங்களை தான் கேட்டுப்பட்டேன். அங்கே கூட ஒரு விவசாய பிரச்சனை, அங்கே கூலிங் ஸ்டேஷன் கேட்டாங்க. அந்த மாதிரி அங்கே வைக்கலன்னு எனக்கு அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். என்னென்னா அரசு இது மாதிரி விஷயங்கள் செய்யுதா இல்லை கோஆப்ரேட்டிவில் செய்யுதான்னு. அதே மாதிரி விஷயமும் இங்கேயும் இருக்குது. இங்கே விவசாயிகள் அதிகமாக இருக்கிற இடங்கள். 3 முக்கிய சமுதாயம் அங்கே முக்கிய, அதாவது வெற்றியை நிர்ணயிப்பதாக முத்தையர்களையும் அதே போல் கல்லர் சமுதாயமும், அதுக்கு அடுத்து சிறுபான்மை சமுதாயமும் இருக்காங்க. அதாவது அங்கே பட்டியல் வகுப்பினரும் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கு. இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கணிசமான அளவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக போகும்போதே மக்களினுடைய விஷயத்தை புதுக்கோட்டையிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அங்கே மக்கள் முக்கியத்துவமாக இருந்தது. கடந்த காலங்களில் இங்கே அதிமுக தான் அதிக செல்வாக்கு செலுத்தியது. கடந்த தேர்தலில் இப்போ அதற்கு முன்னால் ரகுபதி அவர்கள் இன்றைக்கி சட்ட அமைச்சராக அவர் இங்கே மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தார். அப்போ புதுக்கோட்டை தொகுதியே இருந்துச்சு, நாடாளுமன்ற தொகுதியாக திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு முறை ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவராக அந்த மாவட்டம் முழுவதும் இருந்தார். பல ஆண்டுகளாக அறந்தாங்கியினுடைய எம்எல்ஏவாக இருந்தார். இன்றைக்கும் அவருடைய மகன் டி ராமச்சந்திரன் தான் எம்எல்ஏவாக இருக்கிறார். கடந்த தேர்தலில் ஒரு 89 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனார் அவர் டி ராமச்சந்திரன். ரொம்ப சொற்ப 100 ஓட்டுகள் குறைவாக தோற்று போனார். இந்த முறை அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போது அந்த மாதிரி காங்கிரஸ் அதே மாதிரி சிபிஎம் ஒரு தனி தொகுதியில் இருக்காங்க, தனி தொகுதி கந்தர்வக்கோட்டையில் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாடறிந்த இன்னொரு பெரிய அங்கே பிரமுகர் யாருன்னா டாக்டர் விஜயபாஸ்கர். அவர் அந்த 6 தொகுதியில் ஒரு தொகுதியை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ நம்ம மற்ற பிரச்சனைகளை அங்கே யார் செல்வாக்கு இருக்காங்க பேசுறதுக்கு முன்னால் இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது, யார் முந்துகிறார்கள் என்று பேசுவதற்கு முன்னால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம்னா அதில் புதுக்கோட்டையில் திமுக தான் அவர் ஆதிக்கம் செலுத்தினது. திரு முத்துராஜா அவர் 85,000 ஓட்டுகளை பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து நின்றவர் இன்றைக்கும் அதிமுகவில் செல்வாக்காக இருக்கக்கூடிய கார்த்திக் தொண்டைமான். அவர் நின்று 72,000 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழர் கணிசமான வாக்குகளை பெற்றது. மக்கள் நீதி மையம் அங்கே அப்போது அந்த பீரியடில் அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்துச்சு. அங்கே கடந்த முறை சிறுபான்மையர் வாக்குகள், குறிப்பாக கிறிஸ்துவர் முஸ்லீம் ஓட்டெல்லாம் கமலுக்கு போணுச்சு. புதுக்கோட்டையில் நிறைய இடங்களில் அந்த அவருக்கு போணுச்சு. நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கும் சென்றது. விராலிமலை விஜயபாஸ்கர் இன்றைக்கும் அவர் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக தான் அங்கே இருக்கிறார். அவரை எதிர்த்து பழனியப்பன் நின்னார். ஒரு 78,000 வாக்குகளை பெற்றாலும் கூட அவருடைய சுற்றி அவரு கொஞ்சம் தொகுதியில் பிரித்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சுருக்காரு. அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒருத்தருடைய வெற்றிக்கான காரணத்தை நம்ம அப்படி பார்க்கலாம். அவரை சில நேரங்களில் இப்போது மந்திரியை பார்க்க முடியாது, இப்போ அக்சஸ் பண்ண முடியாத அளவில் தான் ரகுபதி இருக்கிறதாலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவர் இப்போது வச்சு பல நேரங்களில் சில வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. அவர் பிரச்சனைகள் அவருக்கு வரும், அவங்க தொகுதி இடத்துலலாம் போய் பார்க்குறது, அவங்க பேசுகிறது, அதை விஜயபாஸ்கர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அதுமாதிரி இன்றைக்கி மினிஸ்டர் சுற்றுச்சூழல் மந்திரியாக இருக்கக்கூடிய மெய்யநாதன் இது 2 முறை நின்றுருக்கிறாரு. இது இப்போ நின்னா அவர் நின்றால் 3வது முறை.
அவரும் அங்கே வந்து இன்னும் இஸ்லாமியர்கள் செல்வாக்கு மத்தியில் இருக்கா ஆலங்குடியில் அங்கே எப்படி இன்னும் செல்வாக்கு இருக்காங்க. இன்றைக்கும் அவருடைய செல்வாக்கு இருக்குது. ஆனால் சேலஞ்சாக இருக்குது. அதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். நான் அதேமாதிரி அறந்தாங்கியில் திருநாவுக்கரசு அவர்களுக்கு அந்த பக்கம் இன்றைக்கும் அவரும் இதே தான். அவர் வந்து இவர் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். அவர் வெற்றி பெற்று இருக்கிறாரோ, அவர் அந்த தொகுதியில் இருக்கிறாரோ இல்லையோ, ஏதேனும் வகையில் அவருடைய கனெக்டிவிட்டி தொகுதிக்கு அங்கே நல்லது கெட்டது விஷயங்களில் அவர் கனெக்டாகவே இருக்கிறது. அவரை வந்து சென்னையில் யார் இருந்தாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி அதை வச்சுருக்கிறாரு. அவரே வச்சுருக்கிறாரு. அவருக்கான அவங்க மகனுக்கான ஆக்டிவ். ஆமாம், இன்றைக்கும் அந்த அதே மாதிரி திரு ரகுபதி அவர்கள் கடந்த முறை அவர் ஒரு 1300 வாக்குகளில் தான் வெற்றி பெற்றார். அதே நேரத்தில் திருமயம் அப்போ அந்த சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரகுபதி வந்து கடந்த முறை 79,000 வாக்குகளை பெற்றார்னா PK வைரமுத்து இன்றைக்கும் அவர் வந்து புதுக்கோட்டையினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் நல்ல செல்வாக்கோடு இருக்கிறார். அவர் ஒரு 1300 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திரு ரகுபதி அவர்கள் வெற்றி பெற்றார். ஆனால் அமமுக அங்கே ஒரு 1600 வாக்கு வாங்குச்சு. ஒருவேளை ஒருங்கிணைந்து தான் ரகுபதி வெற்றி கடந்த முறையாக சேலஞ்ச் ஆகிருக்கும். இப்போது கந்தர்வக்கோட்டை அங்கே திரு சின்னதுரை CPM அவர் MLA-வாக இருக்கிறாரு. அதிமுக அங்கே அவரும் மக்களுக்கு கொடுக்குறதா ஒரு நல்ல பேர் இருக்கிறதா. ஆமாம், அங்கேருந்து அங்கேயும் அமமுகவுடைய செந்தமிழ் செல்வன் சொல்லி அவர் ஒரு 16,000 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழ் ரமீலாவும் வந்து 11,000 வாக்குகளை பெற்றார். அப்போது சிறுபான்மையர் ஓட்டுகள் மற்றும் குறிப்பாக கல்லறனுடைய வாக்கு வங்கிகளை நாம் தமிழரும் அமமுகவும் பெற்றது. இப்போ அது யாருக்கு போகும்னா முழுமையாக விஜய்க்கு போகுது. அது எந்த சந்தேகமும் இல்லை. அவர் எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுத்துக்கிறார். யார்? விஜய் எடுத்துக்கிறார். விஜய் வந்து புதுக்கோட்டையில் நான் போகும் பொழுதே ஆலங்குடி கீரமங்கலம் பகுதியில் விஜய்க்கான ஒரு பெரிய ஃபோர்ஸை நம்மளால் பார்க்க முடியும். பிரகாசமாக இருக்குங்க. இல்லை, ஆமாம், ஆலங்குடியில் அவர் ஏனோ அவர் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு அவர் மதுரை மாநாட்டுக்கு பிறகு அவருடைய செல்வாக்கு, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இங்கே கொங்கு பெல்ட்டில் மட்டும் இல்லை, இங்கேயுமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. அதாவது அவங்க இப்போ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. புதுக்கோட்டையில் இருக்கிற முக்கிய பிரச்சனை வந்து குடிநீர் பிரச்சனை. அங்கே சிப்காட்டில் இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பை நோக்கி வெளியே தான் போகணும்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் இப்போ எப்படி இருக்குது? இது தேர்தலில் எதிரொலிக்குமா? நான் சந்தித்த போது இளம் வயதில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் நான் பார்த்தேன். அது உண்மைதான். அது வந்து தென் மாவட்டங்களில் பல இடங்களில், இது கொஞ்சம் மேலே வரக்கூடிய இந்த மாவட்டங்கள்லேயும் வேலைவாய்ப்பின்மைன்றது இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி அருகாமையிலே இருக்குது, ஒரு 50 கிலோமீட்டர். ஆமாம், இருக்குது. அங்கே சார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இப்போது அரியலூர் மாவட்டங்கள்லாம் இருக்கிற அளவுக்கு இங்கே பெரிய அளவில் இல்லை. ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருக்கிற அளவுக்கு இல்லை. அவர்கள் வந்து நிலத்தடி நீர் வந்து சேலஞ்ச் ஆகிட்டு இருக்கு விவசாயிகளுக்கு. அது ஒன்று அவங்க பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். எங்களுக்கு அந்த கூலிங் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா ப்ரைவேட் வந்து வைக்கிறதுல பிரச்சனை இருக்குது அரசு விஷயங்களில். அதேமாதிரி காவிரி உபரி நீர் திட்டம்னு சொல்லி அவர் சொல்ல எங்கள் அப்பா பீரியட்லேருந்து சொல்கிறாங்க, அதாவது எம்ஜிஆர் பீரியட்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் எங்களுக்கு வந்து அது ஒரு சரியான ஃபார்ம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு. அதேமாதிரி அவரே சொல்கிறார், எங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய விஷயம் வந்து தைல மரங்கள் ரொம்ப அதிகமாக நட்டுட்டோம், அது விவரம் இல்லை, அதனால் நிலத்தடி நீர் போகுது, அதுக்கான ஆல்டர்னேட் இல்லை. அதேமாதிரி பூக்கள் நறுமணம், அதாவது சென்ட் மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்போது அதுவும் தேர்தல் நேரங்களில் 2 கட்சியுமே அங்கே வரக்கூடியவங்கிட்ட சொல்லி நாங்கள் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு எங்களுக்கு கண்டு கொள்ளப்படவில்லை. தென்னையும் அதிக விளைச்சல் இருக்குது, ஆனால் அதற்கான எங்களுக்கான ஒரு வாரியம் அந்த இதில் எல்லாம் ஒரு கனெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆக அவங்க வந்து விவசாய விஷயங்களில் இன்னும் அதிகப்படியாக கோஆர்டினேட் பண்ணணும். கொஞ்சம் அந்த ஆலங்குடி கந்தர்வக்கோட்டையெல்லாம் இன்னுமே ரொம்ப அது முந்திரி காடுகள்லாம் இருந்து ஆனால் அவங்களுக்கு நான் திருப்பி நான் வரும்பொழுதெல்லாம் கந்தர்வக்கோட்டை வழியாகத்தான் வருவோம். அப்போ அவங்க வில்லேஜ் அந்த சைட்ல எல்லாம் சின்ன குடிசை தொழில் மாதிரி போட்டு இப்போ நம்ம டோல்லெல்லாம் பண்ணுற மாதிரி வச்சு விற்பனை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதில் 2-3 வடிவங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சரியான விலை இல்லைன்னு அவங்க வருத்தப்படுவது, அது தூள் முந்திரி அப்படின்னு ஒரு வகையெல்லாம் இருக்குது, எங்களுக்கு சரியான ஃபார்ம்ஸ் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன். இங்கே வந்து ஒரு 5 தொகுதியில் வந்து டிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு, 1 அஇஅதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இதே நிலை தான் தொடருமா, இல்லை மாற்றங்கள் நிகழுமா? நிச்சயமாக டிஎம்கேக்கு சரிவு எது ஏற்படுமா? டிஎம்கேவுக்கு நிச்சயம் சரிவு ஏற்படுது. இங்கே வந்து தேர்தலில் வெளிப்படையாக நாம் சந்தித்த மக்களினுடைய உரையாடல்களும் நம்ம சந்தித்த வகையில் விஜய் 3rd ஃபோர்ஸாக வராரு அப்படின்னு எல்லா பக்கமும் சொல்கிறாங்களே. இங்கே வந்து அவர் 2nd ஃபோர்ஸாக இருக்கார். அப்போ ஃபஸ்ட்டு
அவங்க ரீஃபார்ம் பண்ணி இன்றைக்கி ஒரு வேகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இப்போது நம்ம சவுத் பெல்ட்டில் போகும்போது டிடிவி தினகரன் வந்து பல இடங்கள் இன்னும் செல்வாக்காக இருக்கிறார். உதாரணத்துக்கு மாவட்டம் வாரி அவர் மொத்தமாக 3.5% வாங்கியிருக்காரு, இது கூட தெரியாமல் பேசுகிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே அவர் 8-9% வந்து செல்வாக்கு இருந்தது. சில இடத்துல கொஞ்சம் ஆதிக்கமாக. ஆமாம், அவர் 10% வரைக்கும் கூட சில மாவட்டத்திற்குள்ளே நான் சொல்கிறேன் 5 தொகுதி 6 தொகுதி இருக்கிற இடத்துல அவர் செல்வாக்கு இருந்தது. அது குறைஞ்சிருக்கு, ஆனால் போகாமல் இல்லை, சுத்தமாக இல்லாமல் இல்லை. இங்கிருந்து அவருக்கு குறையுது. இங்கே வந்து கம்யூனிஸ்டினுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாகுது இந்த இடத்துல. அதாவது இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குன்னா அதே போல் சிறுபான்மையர் வாக்கு அப்படின்றது எப்பயுமே அது திமுகவுக்கு போகும். அது இந்த முறை முழுமையாக விஜய்க்கு தான் போகுது. கந்தரவக்கோட்டை தனி தொகுதியில் தான் வந்து வேங்கைவேல் சம்பவம் வந்து தமிழ்நாட்டே ஒடுக்குச்சு. திமுக சரியான நடவடிக்கை எடுக்கல, விசிக்க கூட வாய் திறக்கலன்ட்டு சொன்னாங்க. அந்த தொகுதி வந்து கண்டிப்பாக வந்து தலித் மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு, அங்கே பாஸ் அவுட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி ரிஃப்ளெக்ட்? மக்களுக்கு கந்தரவக்கோட்டை தனி தொகுதி தான். இப்போ அந்த கந்தரவக்கோட்டை வேங்கை வயலுக்குள்ளே வருது. இப்போ 3 வருடம் ஆகிடுச்சு, அங்கே பிரச்சனையாகி. ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர் மீதே வழக்கு போட்டிருக்காங்கன்றத அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, சரியான விசாரணை நடக்கலைன்னு. ஏன்னா அந்த விசாரணை அந்த தீர்ப்பு இதுக்குள்ளே நம்ம இன்டரப்ட் ஆக முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத பிரதிபலிக்க தான் முடியும். அது அங்கே விசிக்காவும் அந்த ரிப்போர்ட்டை ஏற்கலை, கம்யூனிஸ்ட் அதை ஏற்கலை. கம்யூனிஸ்ட்டு தான் அங்கே களப்பணியில் ரொம்ப அதிகமாக தீவிரமாக இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட்டு ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்டினுடைய பங்கும் ஜாஸ்தி. அதனால் அந்த இடத்தில் நிச்சயமாக திமுகவுக்கு பின்னடைவு தான். இதை வந்து பெரிதுபடுத்துவதற்கு திமுக திட்டம் வச்சிருக்கிறது. இன்னொன்று, நான் போன வகையில் அங்கே இருக்க சந்தித்த இளைஞர்களை பார்க்க வகையில் விஜயினுடைய வருகையினால் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோன்றது ஒரு வகை. இன்னொன்று, நாங்கள் வாக்கே அளிக்க மாட்டோம், வேங்கவே இல்லை, நாங்கள் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம், யாரும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு நாங்கள் வாக்களிக்க மாட்டோன்ற சிந்தனையில் அவங்க இருக்காங்க. அது வேங்க. அது வந்து ஆலங்குளம் தொகுதியிலேயே அது எதிரொலிக்க போகுது. ஏன்னா அது வந்து ஒரு பார்டரில் தான். கந்தர்வக்கோட்டையும் அதனுடைய கொஞ்சம் எட்டி பிடிச்சா ஆலங்குளம் சட்டமன்றம் வந்துடும். அதனால் அந்த 2 தொகுதிகளுக்குமே ஆலங்குளம் கந்தர்வக்கோட்டை இந்த வேங்கைவேல் பிரச்சனையினால் திமுக இழக்கிறது. எல்லா மாவட்டத்திலையும் ஒரு கணிசமான இளைஞர்கள் ஓட்டு வங்கிங்கிறது கண்டிப்பாக வந்து அது தேர்தலில் எதிரொலிக்குன்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து வேங்கைவேல் பிரச்சனையில் வந்து விஜயை நம்பி மக்கள் போகலான்னு நினச்சா கூட கவின் பிரச்சனை மாதிரி பிரச்சனைக்கு விஜய் வந்து குரல் கொடுக்கல. இப்போ வந்து விஜயோட தாக்கம் வந்து புதுக்கோட்டையில் மொத்தமாக ஓவராலாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கவின் பிரச்சனையெல்லாம் தேர்தல் காலத்தில் பேசப்படாது, வேங்கவேல் பேசப்படும். அது வந்து எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பேசும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி டிஎம்கேவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னா ஏடிஎம்கேவும் அதுதான் பேசுது, பிசிகாவும் எங்களுக்கு சரியான அதாவது எதிர்த்து பேசுகிற, ஆனால் எங்களுக்கு வந்து அவர்கள் மறுக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் மறுக்கிறது. இப்போது நீங்கள் விஜயும் இது குறித்து சமூக இப்போ மதுரையிலேயே ஆரம்பித்தார். இப்போ மறுபடியும் அவருடைய தேர்தல் பிரச்சார வியூகம் இதுதான் இருக்கும். இப்போ எல்லாருமே சேர்ந்து கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து வேங்கைவேல் பிரச்சனை திமுகவுக்கு துணை நிற்கவில்லை என்கின்ற காரணத்தினால் அதை யார் வாக்காக அறுவடை செய்வது அப்படின்னும் பொழுது விஜயபாஸ்கர் அதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக எடுப்பார், வைரமுத்து அவர்கள் எடுப்பார், அவங்களுக்கான திட்டம் வைப்பாங்க. ஆனால் அதை அறுவடை செய்ய போவது என்னவோ நீங்களும் தான் எங்களுக்கு பேசலை. இன்னொன்று, நான் என்ன இதில் ஒரு குறிப்பிட்ட லீடிங் பார்ட்டியில் இருக்கிறவருக்கு மேலேயே குற்றச்சாட்டு வருது. அதனால் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அது திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் அந்த இடம் பாதகமாக தான் இருக்குது. வேங்கவேல் பிரச்சனையால் குறிப்பாக ஆலங்குளம் தொகுதியில் நான் உறுதியாக சொல்வேன், விஜய் கட்சியில் ஒரு வலிமையான வேட்பாளர், அது அவங்க கால்குலேட் பண்ணி சமுதாய வாக்குகள் ஒரு வலிமையான வேட்பாளர் நின்றால் விஜய்க்கான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஆலங்குளம் ஒன்றாகவும், அங்கே வந்து அதிமுக டிவிகேக்கு இடையே போட்டி அப்படின்றத நான் இன்றைக்கி கள நிலவரமாக நம்ம கணிப்பை சொல்கிறோம். 6 தொகுதிகள், ஒரு தனி தொகுதி, யார் வந்து அங்கே வெற்றி பெறுவாங்க? அது இப்போ நான் சொன்னது தான். இன்றைக்கி நம்ம எப்பயுமே நம்ம வழக்கமாக ஒரு சில விஷயங்களை முடிக்கும்போது சொல்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வேட்பாளர்கள் 2 முறை 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தா விஜயபாஸ்கர் கூட அவர் பெற்று, ஆனால் அவர் வந்து இப்போ எதிர்கட்சி தரப்பில் இருந்து மக்களோட கனெக்டிவிட்டியாக இருக்கிறாரு. அதே மாதிரி அறந்தாங்கி இது வந்து அவர்கள் வந்து திருப்பி அவர்கள் வசம் வச்சுக்கலாம். ஆனால் திமுக காங்கிரஸ்க்கு இருக்கிற பிரச்சனையில் போன முறை திருச்சியில் இவரை நிற்கவே விடலை திருநாவுக்கரசு அவர்களை. அதனால் வந்து காங்கிரஸுக்கான அப்படின்ற தனி இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கை விட திருநாவுக்கரசுகள் செல்வாக்கு இருக்குது. அந்த வகையில் அங்கே 1 2 3 அப்படின்னு வரிசைப்படுத்தினா ஏடிஎம்கே, டிவிகே, அப்புறம் திமுக அப்படி தான் என்னால் அந்த கணிப்பை நம்ம டீம் பார்க்க முடியுது. நம்ம டீம் பார்க்குறதா நான் அதை ஒரு ரிப்போர்ட்டாக சொல்கிறேன். இந்த வரிசை அடிப்படையே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா திமுக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு, ஆனால் இங்கே அதிமுக, டிவிகே, டிஎம்கேன்னு சொல்லியிருக்கீங்க. தேர்தலில் வந்து எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசுவோம்.
உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.